சனி பகவான் எதிலும் நிதானமாகவும் அளவெடுத்து சிறப்பாகவும் செயல்பட வைப்பார். இதனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். இல்லத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் சிரமமில்லாமல் கைவந்து சேரும். ஆலய திருப்பணிகளிலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள். வருமானம் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாக கிடைக்கும். தேர ஆரோக்கியம் சீராக இருக்கும். சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வரும் நல்ல செய்திகள் உங்களின் செவிகளை குளிர்விக்கும். ஆதாயமும் நல்கும். உங்களின் சுயமுயற்சியின் அடிப்படையில் செயற்கரிய காரியங்களை செய்வீர்கள். உங்களால் சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை உண்டாகும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவீர்கள். உங்கள் கருத்துக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகளில் இருந்தும் வழக்குகளில் இருந்தும் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டு விடுபடுவீர்கள். அதற்கான இழப்பீடுகளும் கிடைக்கும். புத்தி தெளிவுடன் சனி பகவான் சில சந்தர்ப்பங்களில் அவசர புத்தியை கொடுப்பார். எதிர்பாராத விதத்தில் தீயவர்களின் தொடர்பும் ஏற்படும். இதற்காக பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டே இருப்பீர்கள். அதன் காரணமாக நற்பலன்களும் உங்களுக்கு ஏற்படும். செய்தொழிலில் தினமும் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு புதிய வாகனம் யோகம் உண்டாகும். மற்றவர்களை தலைமை தாங்கி வழிநடத்தும் சில அளவிற்கு உயர்வீர்கள். கல்வி கேள்விகளில் அரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். செல்வத்தோடு செல்வாக்கும் உயரும். எதிர்பாராத இடங்களிலிருந்து தக்க உதவிகளை பெறுவீர்கள். உங்களின் தன்னம்பிக்கை உயரும். பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் ஏற்படும். தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் மனம் விழையும். உங்களின் செயல்களை முறைப்படுத்தி செய்வீர்கள். உத்தியோகஸ்தர்கள் அனைத்து வேலைகளையும் குறித்த காலத்திற்குள் முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்களுக்கும் உதவி செய்வீர்கள். வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை காண்பீர்கள். கூட்டாளிகளை அரவணைத்துச் சென்று காரியங்களை செய்யவும் புதிய சந்தைகளை நாடி செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் வரும். செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அரசியல்வாதிகளுக்கு முடிவு சாதகமாகவே அமையும். பொதுநலனுடன் இணைந்த சமூக நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த முனைவீர்கள். தொண்டர்களை அரவணைத்துச் சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் அகலம். பெண்மணிகள் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பீர்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவார்கள். இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள். பெரியோரின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் தப்பித்துக் கொள்வீர்கள். பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு மற்றும் பெருமாளுக்கு துளசி சேர்த்து வழிபடுவது இவர்களுக்கு ஆக சிறந்த நன்மைகளை கொடுக்கும்.